சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடந்து முடிஞ்சாச்சு, இந்தியா கப்பு ஜெயிச்சாச்சு. ஆனாலும் இன்னும் ஓயாத பிரச்சனை யார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதோட ஹோஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுற பாகிஸ்தான் தான். என்னதான் ஹோஸ்ட் கண்ட்ரி பாகிஸ்தானா இருந்தாலும் கூட அவங்களால ஃபைனல்ஸையே நடத்த முடியாத சூழல் அப்படிங்கிறது இந்தியா ஃபைனல்ஸ்க்கு போனனால உருவாச்சு. இது எல்லாத்தையும் மனசுல வச்சு ஏற்கனவே நிறைய வன்மத்தை கக்கிட்டு இருந்தாங்க பாகிஸ்தான் ரசிகர்கள் அப்படின்னு தான் சொல்லும். ஏன்னா சமூக வலைதள பக்கங்களை ஓப்பன் பண்ணாலே இந்தியாவை பத்தி நிறைய விமர்சனங்களை முன் வச்சுட்டு வந்தாங்க. இந்தியா வந்து மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணிட்டாங்க, இந்தியானால தான் வந்து எங்க நாட்டில் ஃபைனல்ஸ் நடக்காம போயிடுச்சு, அப்படி இப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டும் தங்க பங்குக்கு இந்தியாவை எப்பவுமே வந்து குறையா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஃபைனல்ஸ் நடந்து முடிஞ்சு அதற்கான பிரசன்டேஷன் நடக்கும்போது அங்க பாகிஸ்தானை சார்ந்த பிரதிநிதிகள் யாருமே இடம்பெறல அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஆனா இதற்கு முழு முதற் காரணமுமே வந்து ஐசிசி தான் அப்படின்னு பாகிஸ்தான் குற்றம் சாட்டி இருக்காங்க. முதல்ல இதை பத்தி குரல் எழுப்பினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஷோயப் அக்தர் தான் வந்து குரல் எழுப்பியிருந்தாங்க. நீங்க தானே ஹோஸ்ட் கண்ட்ரி, உங்களை சார்ந்த யாராவது ஒரு பிரதிநிதியாவது அந்த போடியம்ல வந்து நின்று இருக்கணும், அதுதானே வந்துட்டு அந்த கேமுக்கு கொடுக்குற மரியாதையா இருக்கும், ஏன் யாருமே போகல அப்படின்னு அவர் வந்து ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தாரு. அதற்கு பாகிஸ்தான் தரப்புல இருந்து சொல்லப்பட்ட விளக்கம் அப்படிங்கிறது என்னன்னா, பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டோட பிரசிடென்ட்டுக்கு வேற வேலைகள் இருந்தனால அவர்னால போக முடியல, ஆனாலுமே வந்து சிஇஓவை நாங்கள் அனுப்பி வச்சிருந்தோம், ஆனால் எந்த காரணத்துக்காக அவர் வந்து அந்த போடியம்ல இடம்பெறலங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது தொடர்பாக விளக்கம் கேட்டு ஐசிசிக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. அப்போ ஐசிசி தங்கள் தரப்பு விளக்கத்தை வந்து முன் வச்சிருக்காங்க. அதில் ஐசிசி குறிப்பிட்டிருந்தது என்ன அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட நபர், அதாவது பாகிஸ்தான்ல இருந்து யாரை வந்து ரெப்ரசன்டேட்டிவா அனுப்பியிருந்தாங்களோ அவர் வந்து அங்கே மேட்ச் நடந்த இடத்துக்கு வரவே இல்லை, அதனால தான் அவரை வந்து எங்களால் வந்து போடியம்ல நிற்க வைக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பிரசன்டேஷன் நடந்த இடத்துல இருந்தது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க இந்தியா சார்ந்த நபர்கள் தான் இடம்பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்தியாவோட பிசிசிஐயோட சேர்மனான ரோஜர் பின்னி தான் வீரர்களுக்கு வந்து அந்த ஒயிட் கோட்டை போட்டு விட்டாரு. அதே மாதிரி ஏற்கனவே வந்து ஐசிசியோட சேர்மனா இருக்கிறவர் வந்து ஜெய்ஷா, ஸோ அவருமே ஒரு இந்தியர் அப்படிங்கிறது எல்லாம் தான் இந்த பிரச்சனைக்கு முதல் காரணமாக வந்து பார்க்கப்படுது. ஆனாலும் இந்த ஐசிசியோட எந்த ஒரு விளக்கத்தையும் நாங்கள் ஏற்றுக்க தயாராக இல்லை, உங்களோட விளக்கம் அப்படிங்கிறது எங்களை திருப்திப்படுத்துற மாதிரி இல்லை அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் சொல்லாம இன்னொரு குற்றச்சாட்டையுமே வந்து ஐசிசி மேல முன் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதன அந்த லீக் போட்டியில, இந்த போட்டி அப்படிங்கிறது பாகிஸ்தான்ல தான் நடந்தது, லாகூர் மைதானத்துல. போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாட்டோட தேசிய கீதமும் இசைக்கப்படும். அந்த மாதிரி இந்த போட்டியில என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவோட தேசிய கீதம் முதல்ல போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ரெண்டு நாடுகளோட தேசிய கீதம் அப்படிங்கிறது இசைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாகவே வந்து ஐசிசி கிட்ட வந்து விளக்கம் கேட்டிருக்காங்க பாகிஸ்தான். அதுக்கு அவங்க சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க இருந்த ஆடியோ சிஸ்டம்ல ஒரு சின்ன பிரச்சனை ஆகி இந்தியாவோட தேசிய கீதம் வந்து தவறுதலா இசைக்கப்பட்டுருச்சு, ஸோ இதுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருந்தாங்க. என்னடா இது, எங்க சுத்தி எங்க வந்தாலுமே எல்லாமே வந்து இந்தியாவுக்கு சாதகமாகவே நடக்குதே அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டோட எண்ணம் அப்படிங்கிறது இருக்கும்.